வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த உடனேயே இதயம் பலவீனம் ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். உண்மையிலேயே இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே வேணாம். நம்ம உணவு மூலிகமே நம்ம இதயத்தை பாதுகாக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 60 வயசுக்கு மேலே இதயம் பலமாக இருக்க என்ன சாப்பிடலாம், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எப்படி இயற்கையாக இதயத்தை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதயம் பலவீனமாக ஆதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது வயது ஆக ஆக இதயத்தோடைய அந்த பம்ப் பவர் குறைய ஆரம்பிக்கும். இரத்த நாளங்கள் கெட்டியாகி அந்த இரத்த ஓட்டமும் தடைபட ஆரம்பிக்கும். கெட்ட கொழுப்புகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதாவது பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்ல, அந்த கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி செய்கிறது குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம வயசாக ஆக உடற்பயிற்சி குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையை ஒரு சோம்பலான ஒரு சூழ்நிலையாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இதயத்தை மெதுவாக பலவீனப்படுத்தும். இது எல்லாம் இதயம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இதய நோய் வர்றதுக்காக ஒரு வழியை வகுக்குது. ஸோ இதயத்தை எப்படி நம்ம பலப்படுத்தணும், தினசரி நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம டெய்லி தினசரி 30 நிமிடம் நடக்கணும். சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும். நம்மளுடைய மனதுக்கு அமைதி தேவைப்படும். ஸோ அமைதியை ஏற்படுத்தணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படும். நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, அது நல்லா இயங்குறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான உணவுகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெந்தய விதைகள் தான். இதை இங்கிலீஷில் ஃபெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் கொழுப்புக்களை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்து வெளியே தள்ளக்கூடிய வேலையை வெந்தய விதைகள் செய்யுது. இதயத்துக்கு நல்ல பிளட் ஃப்ளோவை நல்லா இருக்கிற மாதிரி கொடுக்கறது வெந்தய விதைகள் தான். இது எப்படி சாப்பிட்லாம்னா, நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் வெந்தய விதை தண்ணீரை நம்ம குடிக்கலாம். இப்படி குடிக்கும் பொழுது நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அடுத்து 2வது உணவு என்னென்னா ஓட்ஸுங்க. ஓட்ஸில் சாலபிள் ஃபைபர்ஸ் நிறையா இருக்குது. அதாவது நார்ச்சத்து நிறைந்து இருக்குது. இதில் பீட்டா குளுக்கோன் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் இந்த ஓட்ஸு. அதே மாதிரி நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த இதய தமனிகளை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஓட்ஸு உதவி பண்ணுது. காலையில் நம்ம காலை உணவாக ஓட்ஸை எடுத்துக்கிறலாம். அதில் ஓட்ஸ் கஞ்சி, ஓட்ஸ் தோசை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் தடுக்க உதவும். அதில் உள்ள சத்துக்களும் நம்மளுக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய உடலையே நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஓட்ஸ் உதவி பண்ணுது. அதனால ஓட்ஸை முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கிறேங்க. அடுத்த உணவு என்னென்னா வால்நட், பாதாம், பிஸ்தா. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நம்ம உடலுக்கு நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய இதய துடிப்பை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது நம்ம நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 பாதாம், 2 பிஸ்தா, 2 வால்நட் போதுமானது. மிதமாக டெய்லி நம்ம சாப்பிடணும். அதிகமாக சாப்பிடக்கூடாது. முக்கியமாக பாதாமை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தோலை எடுத்துட்டு நீங்கள் பாதாமை சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானது. அடுத்து 4வது உணவு என்னென்னா மீன் வகைகள் தான். அதாவது மீன் வகைகள்னால் எல்லா மீனும் இல்லை, சில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மீன்களை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதுதான் நம்மளுடைய இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அது என்ன மீன்னா, மத்தி மீன், ஆயிலா மீன், அது இங்கிலீஷில் ஷார்ட்டைன்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு மீன் இந்தியன் மாக்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட்டைன் மீன் நம்மளுடைய இதய நரம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் நிறைந்தது. நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து நல்ல கொழுப்புகள், விட்டமின்ஸ்கள், மினரல்ஸ் எல்லாமே கொண்டது தான் இந்த மத்தி மீன்கள். அடுத்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை இயல்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மீன் உதவி பண்ணுது. இல்லை எனக்கு மீனெல்லாம் பிடிக்காது, மீன் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது உணவு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம். மீன் சாப்பிட பிடிக்காதவங்க அவகேடோ பழம் இருக்கலாம், அந்த அவகேடோ பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவகேடோ பழம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொண்டது. அது கெட்ட நம்ம உடலில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அது முக்கியமாக இந்த மாரடைப்பு, இதயம் சார்ந்த நோய்கள் அனைத்தையுமே சரி பண்ணக்கூடியது இந்த அவகாடோ பழம். அது நம்மளுடைய இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக்கு, கெட்ட கொழுப்பு அனைத்தையுமே கரைக்கக்கூடிய தன்மை அவகாடோ பழத்துக்கு இருக்குது. உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை கொடுத்து அந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை குறைக்கும். அடுத்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஆலிவ் விதைகள், இது எல்லாமே வந்து ஒரு நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது. நம்ம இதயத்தை அடுத்த உணவு என்னென்னா பச்சை கலரில் இருக்கக்கூடிய கீரை வகைகள், அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள். பச்சை கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடியது. ஏன்னா இதில் வந்து போலேட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய இந்த முருங்கை இலைகள் இருக்குல்ல, இந்த முருங்கை இலைகள்லாம் அவ்வளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி, போலேட் எல்லாமே வந்து முருங்கைக்கீரையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கால்சியம் குறைபாடும் வரவே வராது. ஆயுசுக்கும் கால்சியம் குறைபாடு வரக்கூடாதுன்னா அதுக்கு முருங்கை இலைகளே போதும். முருங்கை இலைகளை வாரத்துக்கு நீங்கள் 3 முறை எடுத்தீங்கன்னா ஆயுசுக்கும் நரம்பு பிரச்சனை வராது, கால்வலி பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை எதுவுமே வராது. அந்த முருங்கைக்கீரை ஒன்றே போதும். அடுத்து வந்து அரைக்கீரை, சிறுகீரை, அடுத்து வந்து பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரைலாம் நம்மளுக்கு ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளவு உதவி பண்ணக்கூடியது. நம்மளுடைய அழகுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் ரெண்டுக்குமே உதவக்கூடியது இந்த கீரைகள். ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய சர்மமும் நல்ல பளபளப்பு ஆகும். நம்ம உடலில் வந்து ரத்த செல்கள் வந்து அதிகரிக்க செய்யும். இந்த கீரைகள் அனைத்துலேயுமே வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கண் பார்வை வந்து மேம்பட செய்யும். ஸோ வந்து கண் பார்வை பிரச்சனை அனைத்தையுமே சரி பண்ண செய்யும். சில பேர்லாம் சிறு வயதிலே வந்து கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி போடுறதுனால அவங்களுக்கு வந்து அழகு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த கீரைகள்லாம் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய அழகை இன்னும் அதிகரிக்க செய்யும். அதோடய நம்மளுடைய இதய துடிப்பை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது இந்த கீரைகள். இரத்த நாளங்களை நல்லா தளர்த்து இரத்த ஓட்டத்தை வந்து சரியாக நடக்கிறதுக்கு இந்த கீரைகள் வந்து உதவி பண்ணுது. அடுத்து தக்காளி பழம். தக்காளி பழத்தில் வந்து லைகோபின் என்னன்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யுது. அதனால் தினசரி நம்ம தக்காளி பழத்தை உணவில் சாப்பிட்டாலும் சரி, பச்சையாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு நல்ல ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் செய்யும். நம்ம தினசரி நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது இதயத்தை பாதுகாக்கவும் செய்யும், ரத்த அழுத்தத்தை குறைக்க செய்யும், நம்மளுடைய சருமத்தை நல்ல பளபளக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுடைய தோலை வந்து பராமரிக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவியாக இருக்குது. அடுத்து வந்து தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த லைகோபின் வந்து நம்மளுக்கு கலரை கூட்டக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ நம்ம கலராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தக்காளி ஃபேஷியல் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தக்காளி ஃபேஷியல் எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய முகம் நல்லா பளபளன்னு இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தக்காளியை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறலாம். தக்காளியை பச்சையாகவும் எடுத்துக்கிறலாம், இல்லை சாலட் மாதிரி செஞ்சு அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கிறலாம். அடுத்து 7வது உணவு என்னென்னா பழங்கள் தாங்க. அதில் ஆரஞ்சு பழம், ஆப்பிள், மாதுளை, இது எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது, பொட்டாசியமும் நிறைந்திருக்குது. ஸோ நம்ம இதயம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இந்த பழங்கள் வந்து உதவி பண்ணுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பழம் இல்லைனா 2 பழத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடணும். மாதுளம் பழத்தில் ஜூஸ் அடித்து நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தையே இயற்கையாகவே ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ரத்தத்தையும் அதிகரிக்க செய்யும். ஸோ வந்து நம்ம பழங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்துக்கிறணும். அடுத்த உணவு என்னென்னா வெள்ளைப்பூண்டு. இது இங்கிலீஷில் நம்ம கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம். இது கொலஸ்ட்ராலை குறைக்கிற சக்தி இந்த வெள்ளைப்பூண்டுக்கு இருக்குது. தினசரி நம்ம 1 இல்லைனா 2 பூண்டு பற்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இதய நோய்க்கான அபாயத்தை நம்ம குறைக்கலாம். அதாவது மாரடைப்பு, இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய இந்த இதயம் சார்ந்த அனைத்து நோய்களுமே தடுக்கக்கூடியது நம்மளுடைய பூண்டு தான். இந்த பூண்டை நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம வடச்சட்டியில் போட்டு சுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு இதயம் சார்ந்த அனைத்து நோய்களுமே வராது. ஸோ தடுக்கப்படும், கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கப்படும், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அனைத்தையுமே வந்து
அடுத்து இதயத்துக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது அதிக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கக்கூடிய உணவுகள், ஜங்க் ஃபுட் இது எல்லாமே வந்து இதயத்துக்கு தீங்கு தரக்கூடியது. ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து வெள்ளை உப்பு மற்றும் சர்க்கரை அளவை வந்து கண்டிப்பாக உங்கள் உணவில் கம்மியாக ஆக்கிக்கிறணும், அதாவது குறைச்சிக்கிறணும். அதிக அளவில் உப்போ ஜீனியோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை ஜீனியை வந்து தவிர்க்க வேண்டும். அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, மற்ற வெல்லம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். அடுத்து பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிஸ்கட்டு, சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து இதயத்துக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவுகள். ஸோ இந்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து இரவில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. செரிமானம் மெதுவாகி இதயத்துக்கு அழுத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிட ஆரம்பிங்க. பகல் டைமில் ஹெவியாக சாப்பிட்டுக்கிறங்க, நைட்டு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு தூங்குங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதாவது தினசரி நீங்கள் 30 நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது வாக்கிங் பண்ணவே உங்களுக்கு போதுமானது. இல்லை அதையும் தாண்டி என்னால் மற்ற எக்ஸசைஸ் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அதாவது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணணும். தியானம் பண்ணலை அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அதாவது மூச்சை உள்ளே இழுத்துட்டு அதை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு 2 நிமிஷம் திருப்பி மூச்சை வெளியில் வர்றது. அதே மாதிரி இதை ஒரு 10 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வருங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள், கவலைகள் எல்லாமே வந்து பறந்து போயிடும். மன அழுத்தம் சுத்தமாகவே உங்களுக்கு இருக்காது. ஸோ மனசு நல்லா தூய்மை ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா தூங்குகிற பழக்கத்தை எடுத்துக்கிறங்க. அதாவது ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய இதயம் ஓய்வெடுத்துட்டு அடுத்து வேலை செய்கிறதுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து புகைப்பிடிப்பது, மது அருந்துவது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது எல்லா பழக்கத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. முழுமையாக ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் புகைப்பிடித்திருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கம்மி பண்ணுங்கள். அடுத்து இப்படி கம்மி பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே எதையுமே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது உங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நேரம் தவறாமல் உணவு சாப்பிட்றது. 3 நேரம் சாப்பிட்றீங்கன்னா அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமை நீங்கள் ரெகுலராக அந்த டைமுக்கு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும். அடுத்து என்னென்னா, உங்களுக்கு வீட்டிலையே உங்களுடைய இதயத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இது வந்து நாட்டு மருந்துன்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இதயம் சார்ந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தோம்னா உடனே 1 டீஸ்பூன் வெந்தய விதைகளை எடுத்துக்கிறேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வெள்ளைப்பூண்டு விழுது. இது 2யும் தேனில் லைட்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, தேன் இது 3யுமே நல்லா கலக்கிட்டு காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இதயம் வந்து பலமாக இருக்கணும்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுக்குற மாத்திரை மருந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய அன்றாட உணவுகள் தான் நமக்கு மருந்து. ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம உணவுகளை கரெக்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம மாத்திரை மருந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த உணவுகளை நீங்கள் தினசரி உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துட்டு வாங்க. 60 வயசு தாண்டியும் உங்களுடைய இதய துடிப்பு சுறுசுறுப்பாக வேலை செய்யும். உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாகவும் பாதுகாக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.